கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலையில் மீண்டும் ஒரு விஷயம் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். நான் சொல்கிற ஒரு 3 வசனங்களை ஆளுக்கு ஒரு வசனமாக ஒரு 3 பேர் வாசிங்க. 11, 12, 13 இந்த 3 வசனங்களை வாசிக்க போகிறோம். 11ஆம் வசனம் வந்து ரூத் 3ஆம் அதிகாரத்தில் வருகிற 11ஆம் வசனம். 12ஆம் வசனம் வந்து ரூத் 2ஆம் அதிகாரத்தில் வருகிற 12ஆம் வசனம். ரூத் 4ஆம் அதிகாரத்தில் வருகிற 14ஆம் வசனத்தை வாசிக்கும். முதலாவது ரூத் 3:11 வாசிங்க. ரூத் 4:13. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நம்ம குறிப்பாக நம்ம தியானிக்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ரூத் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட கடைசி பகுதி, கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆமென். ரூத்திற்கு கர்த்தர் என்ன அனுக்கிரகம் பண்ணினார் என்கிறது தான் நம்ம வாசித்த, இதுக்கு முன்பதாக வாசித்த 2 வசனங்களை நம்ம பார்த்தோம். முதலாவதாக போவாஸ் சொல்றார், பயப்படாத மகளே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். செஞ்சிட்டாரா? செய்யலையா? செய்யல. சொல்லும் போது என்ன பண்ணல? செய்யல. ஒரு வாக்குத்தத்தமா ஒரு நம்பிக்கையா சொல்றார், பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் என்ன பண்ணுவேன்? செய்வேன். 2வது வந்து வாசித்த வசனம் 2:12 வாசிக்கிறோம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். கட்டளையிட்டுட்டாருன்னு சொல்லப்படல, அங்கே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு உனக்கு கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா 4ஆம் அதிகாரத்துல வாசித்த 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இதுக்கு முன்பதாக அவங்க ஆசீர்வதித்து வாக்குத்தத்தமாக சொன்ன அந்த 2 ஆசீர்வாதங்கள், மற்றபடி ஒரு குழந்தை பாக்கியமாக ஒரு ஆசீர்வாதம், இது எல்லாவற்றையும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ வேண்டியபடியெல்லாம் செய்கிறதும் ஆண்டவருடைய அனுக்கிரகம் மாத்திரமல்ல, நிறைவான பலனை கொடுத்ததும் ஆண்டவருடைய அனுக்கிரகம், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும்படியாக செய்ததும் ஆண்டவருடைய அனுக்கிரகம். இந்த ஆண்டவருடைய அனுக்கிரகம் இந்த ரூத்துடைய வாழ்க்கையில இருந்ததுனால தான் தனக்கு வேண்டியபடியெல்லாம் அவளுடைய வாழ்க்கையில செய்யப்பட்டது. நிறைவான பலனை அவள் பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருடைய கரத்திலிருந்து வருகிற அனுக்கிரகம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா, பிரசங்கி தன்னுடைய புஸ்தகத்துல சொல்லுகிறார். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். பிரசங்கி 3:13. ஆமென், ஹல்லேலூயா. இங்க பிரசங்கி என்ன சொல்றாருன்னா, மனுஷன் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதும் தேவனுடைய அனுக்கிரகம். இப்போ நம்ம நிறைய நேரங்களில் பல பிரயாசங்கள் எடுக்கிறோம் ஒரு சில விஷயங்களுக்காக. நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோம், இந்த ஒரு காரியம் நல்லா நடக்கணும், இந்த காரியம் எப்படியாவது என் வாழ்க்கையில் நடக்கணும், இந்த காரியம் என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பல பிரயாசங்கள் எடுக்கிறோம். இந்த பிரயாசங்கள் எல்லாம் கைகூடி வர வேண்டும் என்று சொன்னால், இந்த பிரயாசங்களுடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, வெறும் பிரயாசம் மட்டும் போதாது, அதோடு கூட அதை அனுபவிக்கக்கூடிய தேவனுடைய அனுக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இன்னும் ஒரு வசனத்தையும் வாசிக்கலாம். அதே பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இப்படி சொல்லுகிறார், தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். பாருங்க, பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதும் தேவனுடைய அனுக்கிரகம், அந்த பிரயாசத்துல மகிழ்ச்சியா இருக்க அவனுக்கு அதிகாரம் கொடுக்கறதும் என்னது? தேவனுடைய
அணுக்கிறோம். நிறைய நேரங்களில் நம்ம பிரயாசம் எடுக்கிறோம், ஆனால் அதனுடைய முடிவு வந்து மகிழ்ச்சியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அநேக நேரங்களில் மகிழ்ச்சி இல்லை. எவ்வளோ பிரயாசம் எடுத்ததுக்காக எவ்வளோ உழைச்சோம், இந்த உழைப்பெல்லாம் வீணாக போயிடுச்சு, இந்த பிரயாசம்லாம் வீணாக போயிடுச்சு, ஒன்றுத்துக்கு உதவாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம அநேக நேரில் துக்கம் அடைகிறோம், கலக்கம் அடைகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம் நம்முடைய பிரயாசம் வாய்க்கல அப்படின்றதுக்காக. ஆகவே வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பிரயாசங்களில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னாலோ அல்லது நம்முடைய பிரயாசங்களின் பலனை நம்ம அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னாலோ ஒரு காரியம் ரொம்ப அவசியமாக இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால் தேவனுடைய அனுக்கிரகம். அல்லேலூயா, ஆமீன். அனுக்கிரகம் அப்படின்ற வார்த்தையை ஆங்கில வேதாகமத்தில் பல மொழிபெயர்ப்புகளில் படிக்கும்பொழுது நிறைய மொழிபெயர்ப்புகளில் ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு 70% மொழிபெயர்ப்புகளில் என்ன வார்த்தை உபயோகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எனேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை உபயோகம் பண்ணியிருக்கிறாங்க. அனுக்கிரகம் அப்படின்னு சொன்னால் எனேபிள். எனேபிள்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஏபிள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும்னா என்னால் இது செய்ய முடியும், ஐ எம் ஏபிள் டு டூ தட், என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்றதுக்கு பேர் ஏபிள். எனேபிள் அப்படின்னு சொன்னால் என்னால் இது செய்ய முடியாது, ஆனால் என்னை ஒருவரால் இதை செய்ய வைக்க முடியும். ஐ எம் நாட் ஏபிள் டு டூ தட் பட் காட் எனேபிள்ட் மீ டு டூ தட். என்னால் இது செய்ய முடியாது, ஆனால் ஆண்டவர் என்னை இதை செய்ய வைத்தார். ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தானே எனேபிள். அந்த எனேபிள்ன்ற வார்த்தை தான் இங்கே அனுக்கிரகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த பிரயாசத்தின் பலனை நம்ம அனுபவிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த பிரயாசத்தில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதா இருந்தாலும் சரி, இதை நமக்கு நமக்கு உதவி செய்வது யார் என்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த அனுக்கிரகத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறதற்கு ரூத் வந்து ஒரு சரியான கதாபாத்திரமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால், ரூத் எப்படிப்பட்ட சந்ததியிலிருந்து பிறந்தா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். ரூத் நம்ம எல்லாம் தெரிஞ்சது போல மோவாப் சந்ததியிலிருந்து வந்தவள். மோவாப் தேசத்தில் இருக்கிற அந்த மோவாபுடைய ஒரு சந்ததியிலிருந்து வந்தவள் தான் யாரு, இந்த ரூத். மோவாப் அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னு சொன்னால் லோத். நம்ம ஆபிரகாம் லோத் கதை தெரியும் இல்லையா? அந்த லோத்துடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனோடு சேர்ந்து அவங்க பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. ஒரு அருவருக்கப்படத்தக்க விதத்துல பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. 2 பிள்ளைங்களை பெற்றெடுத்தாங்க. ஒருவனுக்கு பேர் மோவாப், இன்னொருவனுக்கு பேர் அம்மோன். இப்போ இந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் அருவருக்கப்படத்தக்க நல்ல ஒரு பிறப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு தன்னுடைய சொந்த தகப்பனிடத்துலேருந்து ஒரு பிள்ளைங்க வந்து குழந்தைங்களை பெற்றெடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த சமுதாயம் அவங்கள எவ்வளோ தரக்குறைவாக கொஞ்சம் பார்த்துருக்கோம். மாத்திரம் இல்லை, வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அம்மோன் புத்திரரும் மோவாப் புத்திரரும் 10ஆம் தலைமுறைக்கும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு என்ன பண்ணக்கூடாதா, உள்ள வரக்கூடாது. கர்த்தருடைய சர்ச்லேயே அவங்களுக்கு அனுமதி கிடையாது. யாருக்கு? இந்த மோவாபியருக்கு. அப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட, என்ன சொல்ல போனா கடவுளாலேயே ஒடுக்கப்பட்ட ஒரு சந்ததியிலிருந்து வந்தவள் தான் யாரு? இந்த ரூத். அப்போ சர்ச்சுக்கும் அனுமதி இல்லை, அருவருக்கப்படத்தக்க சந்ததி. இப்படிப்பட்ட தேவனால ஒதுக்கப்பட்ட இந்த மோவாப் சந்ததியிலிருந்து வந்த இந்த ரூத்துக்கு மாத்திரம் கர்த்தர் எப்படி அனுக்கிரகம் பண்ணார் இல்லையா? கர்த்தரே ஒதுக்கி வைத்த ஒரு சந்ததியிலிருந்து வந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரிக்கு மாத்திரம் எப்படி அனுக்கிரகம் பண்ணார்? அந்த அனுக்கிரகத்தினுடைய மேன்மை அல்லது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரூத்துடைய சந்ததியிலிருந்து தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன அந்த பூமியில வந்தார் இல்லையா? மாத்திரமல்ல, மத்தேயுவில் நீங்க வாசிக்கும் பொழுது இந்த ரூத்துடைய பெயரும் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். யூதர்கள் எல்லாம் இவர்களை வந்து அருவருக்கிறாங்க, இவர்களை ஒரு மாதிரி புறக்கணிக்கிறாங்க, சிறுமைப்படுத்துகிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சந்ததியிலிருந்து வந்த ஒரு பேரை இந்த யூதர்கள் வணங்குகிற அல்லது ஆராதிக்கிற இந்த தெய்வத்துடைய வேதாகமத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு காரியம். இப்படிப்பட்ட அனுக்கிரகத்தை ரூத் தன்னுடைய வாழ்க்கையில அவள் பெற்றிருந்தாள். அல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த ரூத் இந்த அனுக்கிரகத்தை எப்படி பெற்றுக்கொண்டாள் அப்படின்றத ஒரு 4 குறிப்பு நான் உங்களுக்கு மத்தியில் பேச போகிறேன். முதல் 2 குறிப்பை கொஞ்சம் டீட்டெயில்டாகவும், அடுத்த 2 குறிப்பு நேரம் இருந்ததுன்னா பேசுகிறேன், இல்லைன்னா வெறும் வசனங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே முதலாவதாக இந்த அனுக்கிரகத்தை ரூத் பெற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் பொழுது ரூத் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம்.
ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இங்க வசனம் சொல்லுகிறது, எனக்கு நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. நகோமி தன்னுடைய மருமக்கள்மாரை பார்த்து சொல்லுகிறார். இந்த ரூத் எப்படிப்பட்டவளாய் இருந்தாள் என்று சொன்னால், அவள் தயை செய்கிறவளாய் இருந்தாள். ஹல்லேலூயா. ஆமென். சொன்ன இந்த நகோமி வாழ்த்தி சொல்றாங்க ரூத்தை பார்த்து, நீங்க எனக்கு தயவு செய்தீங்க, அதே போல கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவாரு, தயை செய்வார். இது நடந்ததா அப்படின்னு சொன்னா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். போவாசுடைய நிலத்திலே ரூத் போன போது போவாசை பார்த்து ரூத் கேட்கிற ஒரு கேள்வியை பாருங்க. 2:10 வாசிங்க. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படிக்கு எனக்கு எதினாலே உம்முடைய கண்களிலே தயை கிடைத்தது. ஹல்லேலூயா. அவள் ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறா, இந்த மனிதன் எனக்கு இறங்கி என்னை விசாரிக்கிறான். இது சாதாரணமா இத நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது இந்த விசாரணையை. ஏன்னா நம்ம மோவாப் தேசத்திலிருந்து வருகிறோம், அருவருக்கப்பட்ட ஒரு தேசத்திலிருந்து வருகிறோம். இப்படிப்பட்ட பேக்ரவுண்டோட வருகிற என்னை இந்த சகோதரன், இந்த மனிதன் விசாரிக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக இவன் எனக்கு தயவு பாராட்டுகிறான். அல்லேலூயா. ஆமென். அந்த நகோமி சொன்னது போலவே தயவு செய்வாராக என்று சொல்லி ஆசீர்வதித்தால், அதே தயவை இவள் என்ன பண்ணா, தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டாள். பாருங்க, நம்முடைய தேவனும் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், சங்கீதம் 18:25 வாசிக்கிறோம், தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராக இருக்கிறீர். அல்லேலூயா. ஆமென். நாம் மற்றவர்களுக்கு தயவு செய்யும் போது கர்த்தர் நமக்கு தயவுள்ளவராய் செயல்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். மாத்திரமல்ல, இந்த தயவு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19:22. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. அல்லேலூயா. தயைனா என்னது? நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு இருதயம் இருக்கணும். அது என்ன அப்படி சொன்னா, மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்ற ஒரு இருதயம் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணணும், இருக்கணும். மற்றவர்களுக்கு நல்லது செய்யணும், மற்றவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யணும். வசனம் சொல்லுகிறது, நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதற்கு கொண்டிருக்கும் ஆசைக்கு பேர் என்னதான்? தயை. அப்ப இன்னொரு விதத்துல தயைனா என்னன்னு சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஆசையோடு கூட செய்கிற நன்மைக்கு பேர் என்னது? தயவு. ஆண்டவர் நமக்கும் தம்முடைய தயவை எப்படி காண்பிக்கிறார்னா, அவர் விருப்பமாக ஆசையோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்கிறது அவர் நமக்கு கொடுக்கிற தயவாக போற்றப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். அப்ப தயவு அப்படின்னு சொன்னா, தயை அப்படின்னு சொன்னா, ஆசையோடு கூட நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு பேர் தான் என்னது? தயை. இங்க வாசிக்கிறோம், இந்த ரூத் தன்னுடைய மாமியாருக்கு நகோமிக்கு தயை செய்தாள். ஆகவே கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில தம்முடைய தயவை போவாசின் மூலமாய் விளங்க பண்ணினார். மாத்திரமல்ல, நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை அவர் சொல்றார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 19-20 2 வசனங்களை வாசிங்க. ரோமர் 7:19-20. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். இந்த பவுலுக்குள்ள ஒரு ஆசை, ஒரு விருப்பம் இருந்தது. அது என்ன ஆசை அப்படின்னு சொன்னா, அவன் என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டான்? விரும்பினான், நன்மை செய்யணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அவன் வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படின்னு சொன்னா, அவரே சொல்றாரு, நான் விரும்புகிற நன்மையை என்னால செய்ய முடியல, விரும்பாத தீமையை நான் என்ன பண்றேன்? செய்கிறேன். அதுக்கான ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறார். அது என்ன காரணம்னா, நான் அல்ல, எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நமக்குள்ள ஏன் மற்றவர்களுக்கு ஆசையா நன்மை செய்யணும் அப்படின்ற ஒரு விருப்பம் நமக்குள்ள உண்டாக மாட்டேங்குது அப்படி சொன்னா, நமக்குள்ள ஒரு பாவம் இருக்குது. அந்த பாவம் நாம் விரும்புகிற நன்மையை செய்ய விடாம விரும்பாத தீமையை என்ன பண்ணுது? செய்ய வைக்குது. அல்லேலூயா. ஆமென். இப்ப பாவம் அப்படின்னு சொன்ன உடனே, உங்களுக்குள்ள ஒரு பாவம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க பாவம் அப்படின்ன உடனே நீங்க பல காரியங்களை யோசிப்பீங்க. ஓ, இதுதான் பாவம், அப்ப இந்த பாவம் எனக்கு இருக்கு. அல்லது
ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி யோசிப்போம்னா, நீங்க என்ன பாவம் செஞ்சுட்டு இருக்கீங்களோ தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவம் என்ன பண்றோம் செய்யறோம், அந்த பாவம் உங்க மைண்ட்ல என்ன பண்ணும் வரும். ஆனா வேதத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை இதன் அடிப்படையில காண்பிக்க விரும்ப, எது பாவம் அப்படின்றது, இந்த நன்மைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பாவம் பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 4, 5ஆம் அதிகாரத்துல காயினையும் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கை என்ன பண்ணல, அங்கீகரிக்கல. இப்போ தன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படாததை பார்த்த உடனே ஆபேலை என்ன பண்றான், கொலை செய்யறான். மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, ஆபேல் மேல எரிச்சல் அடைகிறான். அந்த எரிச்சல் அடைந்து வசனம் சொல்லுது, அவனுடைய முகநாடி என்ன ஆச்சா, வேறுபட்டுச்சு. பாருங்க, இன்னைக்கு இங்க பேசிட்டு இருக்கிற பாவம் நிறைய பேர் நம்ம அறியாமலே நம்ம வாழ்க்கையில இது பாவம்னு தெரியாமலே நம்ம செய்யறோம். நிறைய நேரங்கள் நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல, நம்ம வசிக்கிற இடங்கள்ல, நம்ம கூட இருக்கிறவங்களுடைய இடங்கள்ல சில நேரங்களை பாருங்க, யாருக்காவது நல்லது நடந்துடுச்சுன்னா அதை நம்மளால பொறுத்துக்க முடியாது. ஏன் பொறுத்துக்க முடியலன்னா, அதே நல்லதுக்காக நான் அவ்வளோ பாடுபட்டு அவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. இவன் அவ்வளோ அக்கிரமம் பண்றான், அவ்வளோ அநியாயம் பண்றான், இவனுக்கெல்லாம் என்ன பண்ணுது, நடக்குது. அதை பார்க்கும்போது அவங்க அந்த நன்மையை அவங்க அனுபவிக்கிறத பார்க்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியல, பொறுத்துக்க முடியல, தாங்கிக்க முடியல, எரிச்சல் தான் அடையுது. ஷோ, இவனுக்கு வந்த வாழ்வை பார்த்தியா, இவனுக்கெல்லாம் இப்படி நடக்குமான்னு நினைச்சு பார்த்துருப்போமா அப்படின்னு சொல்லி, இவ்வளோ ஆடுறானே அப்படின்னு சொல்லி நம்ம பாருங்க, மற்றவங்க அங்கீகரிக்கப்படும் போது, மற்றவங்க நல்ல நிலைமைக்கு வரும்போது நம்மளால என்ன பண்ண முடியல, பொறுத்துக்க முடியல, எரிச்சல் அடைகிறோம். வசனம் சொல்லுது, இந்த எரிச்சல் உடைய முடிவு எங்க கொண்டு போச்சு தெரியுமா? நம்ம எரிச்சல் தானே நம்ம நினைக்கிறோம், ஆனா இந்த எரிச்சல் எங்க தெரியுமா கொண்டு போய் விடும்? கடைசியில யார் மேல எரிச்சல் அடைகிறோமோ அவங்களே என்ன பண்ணிடுறோம், போட்டு தள்ளிடுறோம், கொலை செஞ்சிடறோம். நான் சொல்றது எழுத்தின்படி கொலை செய்யறதில்ல, கேரக்டர் அசாசினேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருவருடைய குணத்தை என்ன பண்ணிடுவாங்க, கொலை பண்ணுவாங்க. அவங்க என்ன அப்படி கிடைச்சா என்ன, கிடைச்ச என்ன பிரயோஜனம், அவங்க எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்றோம்னா, அவங்களுடைய குணத்தை என்ன பண்றோம், அசாசின் பண்றோம், அவங்கள கொலை பண்றோம். எழுத்தின்படி இல்லைனாலும் அவங்களுடைய குணத்தை என்ன பண்ணிடுறோம், கொலை பண்ணிடுறோம். ஏன்னா நமக்கு எரிச்சல், நம்ம அங்கீகரிக்கப்படல. நம்ம நல்லா பைபிள் வாசிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா, அவரு ஆபேல் யாரு, வெஜ்ஜு காணிக்க தான் எடுத்துன்னு போனாரு. ஆனா காயினும் என்ன பண்ணாரு, நான்வெஜ் காணிக்க எடுத்துன்னு போனார் இல்லையா? இன்னும் ஆண்டவருக்கு நான்வெஜ் பிடிக்கும், வெஜ்ஜு பிடிக்காதுன்ற மனநிலைமை என்னன்னு தெரியல. சரி, காயின் வெஜ்ஜு, ஆவேல நான்வெஜ். சரி, இப்படி என்னடா இவரு அங்கீகரிக்கலையா நம்மளான்னு சொல்லி எரிச்சல் ஆகி கடைசியில என்ன பண்ணிட்டாங்க, அவனை கொலையே செய்துட்டான் இல்லையா? இந்த எரிச்சல் சாதாரண ஒரு விஷயமா நமக்கு தெரிஞ்சாலும் கடைசியில அந்த மனிதனே இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய அளவுல அந்த கிரியை செய்ததை நம்ம பார்க்கிறோம். அது சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? பாருங்க, நம்ம இத நன்மைன்னு நம்ம சொல்ற, நம்ம மற்றவர்களுக்கு செய்கிற விருப்பத்தோடு செய்கிற நன்மைக்கு பேர் தயவு, தயை அப்படின்றத நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ பாருங்க, நான் சொன்ன ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல மனம் இருந்தாலே கர்த்தர் அதற்கான பணத்தை நமக்கு கொடுத்துருவார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருக்கும் அப்படிப்பட்ட இருதயம் இருக்கணும், மற்றவங்களுக்கு நான் நன்மை செய்யணும். அந்த மனதை ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் இல்ல, நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனார். நம்ம மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்ற மனம் நமக்கு இருக்கணும். பாருங்க, இந்த காயினுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படலை அப்படின்றத உடனே அவன் எரிச்சலானான். அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்படின்னு என்ன, நன்மைன்னா என்னன்னா, மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படுகிறது என்னது, நன்மை. அல்லேலூயா. ஆமா, நம்ம மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படும் போது அதை குறித்து எரிச்சலானு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி ஆண்டோடைய பார்வையில் எப்படி பார்க்கிறார், தீமை. அந்த தீமையை நம்ம செய்தோம்னா வசனம் சொல்லுவது, பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நம்ம நிதானித்து பார்க்கலாம். நம்ம கிட்ட இல்லாதது யாருக்காவது ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சுன்னா அவங்க மேல என்ன பண்ணக்கூடாது,
எரிச்சலா இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம இவ்வளோ வருஷம் இத்தனை நாள் காத்திருக்கிறோமே, நமக்கு கிடைக்கல, நமக்கு ஆண்டவர் எதுவும் பண்ண மாட்டாரு, இவங்களுக்கெல்லாம் பண்றாரு, அவங்க ஆண்டவர் அறியாதவங்க, இவ்வளோ தப்பு பண்றவங்க, இவ்வளோ லஞ்சம் வாங்குறாங்க, எல்லாம் பண்றாங்க, இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாரு, இவங்களுக்கெல்லாம் அவங்க கடவுள் கொடுக்குது. எப்படி யோசித்தாலும் சரி, அந்த எரிச்சல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, இருதயத்துல இருக்கக்கூடாது. இதை கர்த்தர் தீமையாக பார்க்கிறார். அந்த குறிப்பிட்ட தீமை நம்முடைய இருதயத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னா, நமக்கு தீமைனே தெரியல, அது பாவனே தெரியாம நம்ம அதை செய்து கொண்டிருப்போம் அப்படின்னு சொன்னா, வசனம் சொல்லுது, பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். அல்லேலூயா, ஆமென். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், நம்ம யாருக்கெல்லாம் நன்மை செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 3:27 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உனக்கு நன்மை, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற திராணி இருந்துச்சுன்னா அதை செய்யத்தக்கவர்களுக்கு என்ன பண்ணாம இருக்காத, செய்யாம இருக்காது. பாருங்க, நான் இந்த நன்மைன்றதை ஏதோ பணத்தை கொடுத்து மற்றவங்களுக்கு உதவி செய்யறதை பற்றி நான் சொல்ல, அது பணம் வந்தவொடனே செய்யுங்க. அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களோட கூட சேர்ந்து நம்மளும் என்ன பண்ணணும், சந்தோஷப்படணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணக்கூடாது, எரிச்சல் ஆகக்கூடாது. அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதேன்னா, இப்போ போன வாரம் பிரதர் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டாருன்னா, முதல்ல நீங்க போய் என்ன பண்ணணும், கை கொடுக்கணும். அவங்க பொண்ணுக்கு பார்த்து கை கொடுத்து ரொம்ப சந்தோஷமா அப்படி என்ன பண்ணணும், சொல்லணும். நீங்க அப்படி சொல்லலைன்னா என்ன தெரியுமா அர்த்தம், என் பொண்ணுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர மாட்டேங்குது, எங்க பிள்ளைங்க இப்படிலாம் இருக்க மாட்டாங்களே அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், யோசிக்கிறோம். செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படி சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது மத்தேயு 5:44 வாசிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்க, நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா. யாருக்கு நன்மை செய்யணுமா, உங்களை பகைக்கிறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நன்மை செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, லூக்கா 6:33 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 6:33, மத்தேயு 6:33 எல்லாருக்கும் தெரியும். என்னது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அந்த வசனம். லூக்கா 6:33 என்ன சொல்லுது, வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? ஏன்னா பாவிங்களும் அப்படி என்ன பண்றாங்க, செய்யறாங்க இல்லையா. நான் ஒருத்தருக்கு நன்மை செய்யறேன்னா அதுக்கு காரணம் அவங்க எனக்கு நன்மை செஞ்சாங்க, அதனால திரும்ப செய்யறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அவங்க எனக்கு சிக்கன் குழம்பு கொடுத்தாங்க, அதனால நான் என்ன பண்றேன், இப்போ திரும்பி மீன் குழம்பு டிஃபன் பாக்ஸ்ல என்ன பண்றேன், கொடுக்குறேன். அப்படி இருக்கக்கூடாது. நன்மையை பெற்றுக்கொண்டதுனால நம்ம நன்மையை செய்யக்கூடாது, அதனால எந்த பிரயோஜனமும் என்ன பண்ணலையா, இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார் 6:35 உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் என்ன பண்ணுங்க, கடன் கொடுங்கள். அல்லேலூயா, ஆமென். நன்மை செய்யறவர்களுக்கே நன்மை செய்யாதீங்க. அவங்களால திரும்ப கொடுக்க முடியல அப்படின்ற சூழ்நிலை இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணணுமா, நன்மை செய்ய வேண்டும். ஏன் அப்படி செய்யணும்னா, வசனம் சொல்லுது, அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, இந்த ரூத்துடைய வாழ்க்கையில இதை நான் போயிட்டு தான் பேசிட்டு இருக்கிறேன். ரூத்துடைய வாழ்க்கை நம்ம வாசித்தோம். அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தவனுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நிறைவான பலனை பெற்றுக்கொண்டாளா இல்லையா, பெற்றுக்கொண்டாள். அந்த அதிகார முடிவில் நீங்க வாசிக்கும் அந்த பலனை எல்லாத்தையும் என்ன பண்ண, அவ தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டா. ஏன் பெற்றுக்கொண்டா, அதுதான் முதல் குறிப்பு சொல்லிட்டு இருக்கேன். அவள் நகோமிக்கு என்ன செய்தால், தயை செய்தாள். இந்த நகோமி யார் தெரியுமா, தன்னுடைய கணவனை என்ன பண்ணிட்டா, இழந்து போனான். தன்னுடைய 2 பிள்ளைங்களை இழந்து போனான். வாழ்வாதாரத்தை இழந்துட்டான். ஃபியூச்சரை பற்றி, எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. அவளே சொல்றா, இதுக்கு மேல எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, நான் இதுக்கு மேல கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களை பெற்றெடுத்தாலும் அவங்கள உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, திருமணம் செய்து கொடுக்க முடியாது. அப்பனா இந்த நகோமியால ரூத்திற்கும் ஓர்பாலுக்கும் எந்த ஒரு யூஸுமே இல்லை. அப்ப யூஸ்லெஸ்ஸா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நன்மை செய்யறாங்க. நம்ம யாராச்சும் பண்ணுவோமா? இப்போ நம்ம இருக்கிற நாட்கள்லாம் ரொம்ப கொடுமையானது. ஒருத்தவங்க கூட நம்ம பேசுகிறோம், ஒருத்தவங்க கூட பழகுறோம்னா கூட அவங்க கிட்ட எனக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டியிருக்குது, அவங்களால எனக்கு ஏதோ ஒன்று நல்லது இருக்குது அப்படின்னா தான் இப்போ இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, பழகுறாங்க. எல்லாமே அப்படி தான் நடக்குது. காசு இருக்குதா, ஓகே, இவங்க கூட என்ன பண்ணலாம், பேசலாம். இவங்க கூட சேர்ந்தா நம்மக்கிட்ட இருக்கிறதும் போயிடும் அப்படின்னா அவங்க கூடலாம் அவங்க பக்கமே என்ன பண்ண மாட்டோம், திரும்பி பார்க்க மாட்டோம்.
நகோமி பாருங்க, இந்த நகோமி வந்து வயசானவர், இதுக்கு மேல இவருக்கு தயவு செய்து என்னத்தை நம்ம பெருசா கண்டுக்க போறோம், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி ஓர்பாலை போல ரூத் போல அவளோடு கூட இருந்து அவளுக்கு தயவு செய்தாள். அல்லேலூயா. நன்மை செய்தாள், விருப்பத்தோடு கூட நன்மை செய்தாள். ஆகவேதான் அவர் சொல்ல, நீங்க எனக்கு தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாராக, தயவு செய்வார். இன்றைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்ம என்னென்ன இடங்கள்லாம் இவங்களெல்லாம் நமக்கு என்ன யூஸ், இவங்களெல்லாம் எதுக்கு நம்ம கூட வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நம்ம வந்து புறக்கணிக்கிறோமோ, ஒதுக்கி இருக்கிறோமோ அவர்களுக்கு நம்ம நன்மை செய்யும் போது அதுதான் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். மாத்திரமல்ல, இது தேவனுடைய சித்தமும் கூட. பேதுரு சொல்றார், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கு. புத்தியீன மனுஷன்னா யாரு? அறிவு கெட்டவன் திட்டுறோம் இல்லையா? அறிவு கெட்டவன் யாராச்சும் திட்டோம்னா அவனுக்கு போய் நன்மை செய்வோமா? ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு நன்மை செய்யுங்க, ஏன்னா இது தேவனுடைய சித்தமா இருக்குது. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் அத்தளைன்னு சித்தம் செய்வதுதான் இதயத்தின். பாட்டெல்லாம் நல்லா என்ன பண்ணுவோம், உற்சாகமா பாடும். ஆனா அவருடைய சித்தம் என்ன தெரியுமா? பகைக்கிறவர்களுக்கு என்ன பண்ணணுமா? நன்மை செய்யணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அறியாமை உள்ளவங்களுக்கு என்ன செய்யணுமா? நன்மை செய்யணும். அது தேவனுடைய சித்தமா இருக்கிறதுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. பாருங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இன்னும் ஒரு படி அதிகமா சொல்றாரு பாருங்க, தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து நமக்கு எல்லாம் இவங்களுக்கு நன்மை செய்ததுனால நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில நமக்கு சிலருக்கு நன்மை செய்யும். வசனம் என்ன சொல்லுது? இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்க எதை செய்தீங்களோ அது எனக்கே என்ன பண்ணீங்க, செய்தீங்க. வசனம் சொல்லிட்டாரு ஆண்டவர். அதனால நம்ம அதை நம்பி நம்ம வந்து ஏதாவது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறோம்னு வச்சுக்கோங்க. அந்த உதவினால நம்ம என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படி பண்றோம்னா, ஆண்டவருக்கு நான் செய்யறேன். உடனே வசனம் சொல்லுவோம், கர்த்தருக்கு நம்ம கடன் கொடுத்தால் அவர் நமக்கு திரும்ப கொடுப்பார். அப்ப கூட நம்ம என்ன டீலிங்ல போறோம்னா, நம்ம இப்படி கொடுக்கறதுனால அவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, திரும்ப கொடுப்பார். ஆனா வசனம் சொல்லுது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோன்னு காயினை பார்த்து சொன்னாரு. ஆனா இங்க என்ன சொல்லுதுன்னா, நன்மை செய்கிறதுனால சில நேரங்கள்ல பாடும் என்ன பண்ணுவோமா, அனுபவிப்போம் இல்லையா? ரூத் நகோமி ஒரு வேளை வயசானவங்களா இருந்திருந்தாங்கன்னா அவங்கள பராமரிக்கிறதுக்கு எவ்வளோ பாடுகளை இந்த ரூத் அனுபவித்தான்னு தெரியல. இங்க வசனம் தெளிவா சொல்லுது. நம்ம நிறைய நேரங்களில் சொல்லுவோம், நான் இந்த பிரச்சனை வந்து எனக்கு தேவையில்லாத பிரச்சனை, நான் இவங்களுக்கு நன்மை செய்ய போய் எனக்கு என்னவா மாறிச்சு, தீமையா மாறிடுச்சு. இவனுக்கு உதவி செய்ய போனா இது எனக்கு என்னவா ஆயிடுச்சு, உபத்திரவமா மாறிடுச்சு. நிறைய நேரம் சொல்றோம்ல, அதுதான் என்னதுன்னா நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறது. அப்ப நன்மை செய்கிறதுனால பகைக்கிறவர்களுக்கு அவர் ஆண்டவர் அவருக்கு ஒரு வேலையில சொல்லி ஈஸியா சொல்லிடுவாரு. பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்ய ஈஸியா சொல்றாரு. அதை செய்யற எங்களுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா, இந்த பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறதுனால உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு ஆண்டவர் சொல்லல. நீ பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்தால் அதனால நீ பாடு அனுபவிக்க வேண்டியது அவசியம் தான். ஆனா இந்த பாடு அதோடு முடிந்து விடுகிறது இல்ல. இந்த பாடுகளுக்கு பிற்பாடு ஒரு அனுபவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பாடுகள் எதுக்கு நேராக நம்மை நடத்துகிறது என்று சொன்னால், இப்ப வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தான் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவ குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் சொல்றாங்க 7ஆம் அதிகாரத்துல 10:38 இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அல்லேலூயா. அவர் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் என்னதான் செஞ்சாரு, நன்மை செய்தார். அவர் அநேக நேரங்கள்ல யாருக்கு நன்மை செய்தார்னா, அவரை விரோதித்தவங்களுக்கு தான் என்ன பண்ணாரு, நன்மை. அவரை பகைத்தவங்களுக்கு தான் நன்மை செய்தார். கடைசியில சாகுற தருவாயில கூட அவர் அடித்த கள்ளர்களை பார்த்து சொல்ற, ஆண்டவரே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறாங்க. நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கிற, நீ ஏதோ பாவம் செஞ்சுட்டு இருக்க, அதனாலதான் இங்க வந்து சிலுவையை தொங்குறேன்னு சொன்ன கல்லனை கூட பார்த்து சொல்றாரு, நீ என்னோடு கூட எங்க இருப்ப, பரதேசியில் இருப்ப. பாருங்க, தேவனுடைய இருதயம் எல்லாமே மற்றவங்களுக்கு, பகைக்கிறவங்களுக்கு, தன்னை சபிக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும். இதுதான் தேவனுடைய இருதயமா இருந்தது.
அப்போ இந்த நன்மை செய்கிறதையே தன்னுடைய வேலையா வச்சுட்டு இருந்த இயேசுக்கு எல்லாமே நல்லதா நடந்துருச்சுன்னா, இவர் நன்மை செய்ததா சுற்றி திரிந்து என்ன பிரயோஜனம் தெரியுமா? கடைசியில பாடுபட்டு சிலுவையில போய் என்ன பண்ணாரு? மரித்தே போனார். நிறைய நேரங்கள் நம்ம ஏன் நன்மை செய்ய மாற்றோம் அப்படி சொன்னா, தயங்குறோம் அப்படி சொன்னா, நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பாடுகள்? பாருங்க, இந்த தேவையில்லாத பாடுகள், நம்ம நினைக்கிற இந்த பாடுகள் தான் நமக்கு கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய உயர்ந்த நிலைமைக்கு, நம்முடைய மேன்மைக்கு நேராக இந்த பாடுகள் நம்மை கொண்டு போய் விடுகிறது. அல்லேலூயா, ஆமென். ஆகவே இன்றைக்கு பாருங்க, நம்ம நன்மை செய்கிறதுல வசனம் சொல்றது இல்லையா, சோர்ந்து போகாதீங்க. நன்மை செய்கிறதுல என்ன பண்ணாதீங்க? ஏன் சோர்வு வரும்? ஏதாச்சும் நன்மை செஞ்சு நல்லது நடந்தா சந்தோஷமா இருக்கும். நான் நன்மை செய்ய போய் எனக்கு பாடு வந்தா நிச்சயமா என்ன வரும்? சோர்வு வரும். ஆகவே வசனம் சொல்லி நன்மை செய்கிறதுல என்ன பண்ணாதீங்க? சோர்ந்து போகாதிருங்க. நீங்க தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு எக்ஸாம்பிள பாருங்க. இந்த தாவீது என்ன தீமை செஞ்சான்? அவன் வந்து முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்குமே ஒரு அச்சுறுத்தலா, பயமுறுத்தலா இருந்த இந்த கோலியாத்தை என்ன பண்ணான்? ஒரே கல்லால என்ன பண்ணான்? கொன்று போட்டான். அப்ப ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. இது கேட்ட உடனே சவுலால என்ன பண்ண முடியல? தாங்கிக் கொள்ள முடியல. அன்று முதல் அவனை ஒரு விரோதிய மாதிரி என்ன பண்ணா பார்க்க ஆரம்பிச்சான். எப்படி என்ன அங்கீகரிக்கலையே என் ஜனங்கள், இவன் அங்கீகரிக்கிறாங்களே, எப்படி இந்த ஆபேல் காயினுடைய சரித்திரத்தில் நடந்த அதே காரியம் தான், எரிச்சல் இவனுக்கு வந்தது இல்லையா? ஆகவே அன்றிலிருந்து அவன் சாகுற வரைக்கும் இந்த தாவீதை எப்படியாச்சும் என்ன பண்ணிடணும்? கொலை செஞ்சிடணுன்றதுலேயே மும்முரமா இருந்தான். தாவீது சொல்றான், நான் ஒரு தெல்லு பூச்சி, என்ன எதுக்கு துரத்துறீங்க? நான் மலைக்கு தாவிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குற அளவுக்கு இந்த சவுல் அவ்வளவு அதிகமா வந்து இந்த தாவீதை துன்பப்படுத்தினான், பாடுபடுத்தினான். ஒரு காலகட்டத்தில் இந்த சவுல கர்த்தர் தாவீதுடைய கையில ஒப்பு கொடுக்கிறார். அவன் நினைச்சிருந்தா அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணியிருக்கலாம்? சாகடிச்சிருக்கலாம். ஆனா அவன் சொல்றான், அவன் தன்னுடைய வேலைக்காரங்களை பார்த்து, தேவன் அபிஷேகம் பண்ணினவர் மேல என் கையை என்ன பண்ண மாட்டேன்? போட மாட்டேன். அந்த சம்பவத்தை நீங்க வாசிங்க. 1 சாமுவேல் 24:17 வாசிக்கும் பொழுது, சவுல் இந்த காலம் நடந்த பிற்பாடு சவுல் தாவீதை பார்த்து சொல்றாரு, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை என்ன பண்ணல? கொன்று போடவில்லை. ஒருவன் தான் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. வசனம் சொல்லுகிற அடுத்த வசனம், நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்று இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த தாவீது கடைசி வரைக்கும் இந்த சவுலுக்கு நன்மையே செய்ததுனால சவுலே வாயை திறந்து சொல்றான், நீ எனக்கு நன்மை செய்தானா, நானும் தீமை செய்தேன். அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? அவனே வாயை திறந்து சொல்றான், நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய். நான் சொல்லி கொண்டிருக்கிறது அதுதான். நம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை மேன்மைப்படுத்துவார். விசேஷமாக யாருக்கு? நம்மளை யாரு துன்பப்படுத்துகிறாரோ, நம்மளை யாரு பகைக்கிறார்களோ, நமக்கு யாரு பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம விசேஷமாக நன்மை செய்யும் போது நிச்சயமா அதனுடைய முடிவை கர்த்தரே அதை வந்து செய்து முடிப்பார். எப்படி செய்வார்னா, கர்த்தர் நம்மை ராஜாக்களாக மாற்றுவார். ஹல்லேலூயா. உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் நம்மை கொண்டு போய் மேன்மைப்படுத்த ஒரு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் விசேஷமாக பாருங்க, 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இதை நம்ம புரிந்து கொள்கிற மாதிரி இதை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்போ சபைக்குள்ள நம்ம விசுவாசிகளா இருக்கிறோம். இப்போ யாரோ ஒரு விசுவாசியை நமக்கு பிடிக்கல, பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களையோ இல்லை பின்னாடி உட்காந்துருக்கவங்களையோ யாரோ ஒருத்தர் விசுவாசியை பிடிக்கல. ஆனால் அது சர்ச்சில் வந்து போடுற சீனை பாருங்க, அப்படியே பெரிய பரிசுத்தவாட்டி மாதிரி, அந்நிய பாஷை பேசுறது என்ன, அது பண்ணுறது என்ன, இது பண்ணுறது என்ன, உங்களுக்கு தெரியும், நீ வெளியே வந்து உன் வாழ்க்கை என்னன்னு எனக்கு தெரியாதா, இங்கே வந்து சர்ச்சில் சீனா போட்டுட்ருக்க அப்படின்னு ஒருத்தவங்க மேலே நம்ம ரொம்ப விரக்தியாக இருக்கிறோம். ஒரு முறை என்ன பண்ணுறது, ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து வெளியே வந்து நீங்கள் ஏதோ ஒரு பெரிய ஒரு குற்றத்தில் பாவத்தில் இந்த சகோதரன் இந்த சகோதரி சிக்கிட்ட தான் என்ன பண்ணிட்டீங்க, கையும் களவுமா பிடிச்சிட்டீங்க, பார்த்துட்டீங்க. நீங்க பார்த்ததை அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, பார்த்துட்டாங்க. இப்போ ஒரு விசுவாசியா நீங்க என்ன பண்ணுவீங்க? முதல் வேலையா, ஆண்டவரே கொடான கொடி நன்றி ஏசப்பா, இந்த சந்தர்ப்பம் வராதான் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன், காத்துட்டு இருந்தேன் அப்படி சொல்லி முதல்ல வந்து நம்ம சர்ச்சு குரூப் எல்லாருக்கும் என்ன பண்றது, பாருங்க பாச அவங்க அன்னைக்கே சொன்னேன், அவங்களை நம்பாதீங்கன்னு கேட்டிங்களா, பாருங்க இதோ இருக்கு பாருங்க ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி அவங்கள குறித்து தவறான செய்தி முதல்ல என்ன பண்ணுவோம்,
பரப்பும். அதான் இங்க சொல்லுவோம், ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடிதான் சுகமே இருக்க விடுவானா? அவனை ஒரு வழி பண்ணிட மாட்டானா? உனக்கு அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் நீ என்ன பண்ணல? அதை செய்யல. விசுவாசிகளுக்கு நான் நம்புறது என்னன்னா, இருக்க வேண்டிய 2 முக்கியமான ஒரு குணாதிசயம். ஒண்ணு, மற்றவர்களை பற்றி தவறா என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. 2வது, அப்படி தவறா பேசுறவங்க இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். இதுதான் தாவீது செய்தான். கர்த்தர் அவன் கையில ஒப்பு கொடுத்திருந்தோம், அவன் நினைச்சிருந்தா அவனை அன்னைக்கே கொலை செய்திருக்கலாம். நான் சொன்னது போல கேரக்டர் அசாசினேஷன், அவன் குணத்தை கொலை செய்திருக்கலாம். ஆனா அவன் அப்படி செய்யல பாருங்க. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல என் கையை நான் என்ன பண்ண மாட்டேன்? போட மாட்டேன். இதை கர்த்தர் நன்மையாக பார்த்தார். சவுலும் நன்மையாக பார்த்தான். அவனே சொல்றான், இதற்காகவே கர்த்தர் நிச்சயம் அவனை ராஜாவா என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். நம்ம ஒருவேளை சொல்லலாம், ஐயோ அப்படிலாம் விட்டுறக்கூடாது பிரதர், யாராச்சும் ஒருத்தர் அவங்களை என்ன பண்ணணும்? கண்டிக்கணும். அப்படி கண்டிக்கிறவங்க இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனா இங்க இந்த சவுலோ தாவீது கண்டித்தது மாதிரியோ அவனை அட்வைஸ் பண்ண மாதிரியோ எதுவும் தெரியல. ஆண்டவர் அதன் காலத்தில் நேர்த்தி என்ன பண்ணுவாரு? செய்வார். நம்ம நியாயாதிபதியா செயல்படக்கூடாது, அவரே நீதியுள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா, ஆமென். ஆகவே அவர் கரெக்டா யாருக்கு என்ன செய்யணுமோ, எப்படி செய்யணுமோ அதை கரெக்டா செய்வார். அவர் கையில நம்ம ஒப்பு கொடுத்துரும் அப்படின்னு சொன்னா அதை கர்த்தர் நன்மையா பார்ப்பார், நம்மை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே பாருங்க, முதலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இந்த ரூத்துக்கு அனுக்கிரகம் பண்ணினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரூத் தயை செய்கிறவளா இருந்தால். அல்லேலூயா, அவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம கடைபிடிப்போம். கூடுமான வரைக்கும் நம்மை பகைக்கிறவர்களுக்கு, நம்ம விரோதமா பேசுறவர்களுக்கு நன்மை செய்ய நம்ம பழகுவோம். கர்த்தர் நிச்சயமா அதுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். 2வது, இந்த ரூத்துக்கு கர்த்தர் தயை செய்கிறதுக்கு காரணம், அனுக்கிரகம் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். 2வது என்ன அப்படி சொன்னா, இங்க இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி இந்த ரூத் ஒரு தீர்மானம் எடுத்தார். நான் சொன்னது போல இந்த ரூத் ஆண்டவரை அறிந்த ஒரு வட்டத்துக்குள்ள இல்ல, ஒரு சந்ததியில இல்ல, மோவாபிய சந்ததி, ஆண்டவரை வணங்காத ஒரு சந்ததியிலிருந்து வந்த ஒரு ஸ்திரீ. அவள் இந்த ரூத்தை பார்த்து சொல்றா, நகோமியை பார்த்து சொல்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இதை படிக்கும்போது எத்தனை பேருக்கு ரொம்ப ஒரு எவ்வளோ சூப்பர்ல இந்த ரூத் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நமக்கு தோணுது. ஆனா நீங்க சூப்பர்லன்றத அதோட சூப்பர்லேட்டிவான ஒரு டிகிரிக்கு போகக்கூடிய அளவுக்கு நான் ஒரு காரியத்தை காமிக்கிறேன். இந்த ரூத்தை குறித்து இந்த ஆண்டவரை குறித்து இந்த நகோமி தெரிந்து கொள்ளணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. ஒன்று, அவனுடைய கணவன் உயிரோடு இருக்கும்போது இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்டவர் என்ன பண்ணியிருக்கணும்? சொல்லியிருக்கணும். இல்லைன்னா நகோமி இந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்ன பண்ணியிருக்கணும்? சொல்லியிருக்கணும். இதை தவிர அங்கே பைபிளும் இல்லை, இப்போ இருக்கிற மாதிரி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் அப்போ இல்லை. யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லி தான் அந்த தேவனை குறித்து தெரிஞ்சிருக்கணும். அப்போது ஒன்று கணவன் சொல்லியிருக்கணும், மனைவி அல்லது மாமியார் சொல்லியிருக்கணும். கணவன் இறந்து போயிட்டார், அப்போ இந்த மாமியார் தான் இந்த கடவுள் எப்படிப்பட்டவர்னு இந்த ரூத்துக்கு என்ன பண்ணியிருக்கணும்? சொல்லியிருக்கணும். இந்த நகோமி ஆண்டவர் குறித்து சொன்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்க்கலாமா? வாசிங்க. ரூத் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். ரூத் 1ஆம் அதிகாரம், உங்க பைபிள்ல பாருங்க. 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல மத்திய பகுதியில் சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இதை கேட்டோடனே நீங்க என்ன நினைப்பீங்க? முதல்ல இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுறீங்க. நான் சொல்றேன் உங்ககிட்ட, நீங்க தான் ரூத், நான் தான் யாரு? நகோமி. நீங்களாம் இன்னும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. நான் உங்ககிட்ட, ஆண்டவர் நீங்க தயவுசெய்து ஆண்டவர் என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? அந்த இயேசு கிறிஸ்துடைய கை எனக்கு விரோதமா இருக்குது அப்படின்ன உடனே நீங்க சொல்லுவீங்களா? அப்படியா? அப்ப அந்த தேவன் தான் என் தேவன். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? அது மாத்திரமா சொன்னாங்க பாருங்க. அடுத்தது பாருங்க, 20ஆம் வசனம். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஏற்கனவே இந்த அம்மா கசப்புல தான் இருக்குது. இந்த கசப்புல இருக்கிற அம்மாவுக்கு சுவிசேஷம் சொல்ல சொன்னா, சுவிசேஷம் சொல்ற ஆளு இந்த தேவன்கிட்ட வந்துரு, ஏன்னா இந்த தேவன் எனக்கு மிகுந்த கசப்பு என்ன பண்ணிருக்கிறாரு? கட்டளையிட. உடனே ரூத், அப்போ இந்த தேவன் தான் என்னுடைய தேவன். புரியுதா? இன்னும் அடுத்த வசனம் பாருங்க, 21ஆம் வசனம். கர்த்தர் என்னை வெறுமையா என்ன பண்ணார்? திருப்பி பண்ணணும். சுவிசேஷம் சொல்லும் போது வெறுமைய கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார், குறைவை நிறைவாய் மாற்றுவார்னு சொல்லணும்.
ஆனா இங்க என்ன சொல்றாங்க, என்ன நான் அந்த தேசத்துல இருக்கும்போது நிறைவுள்ளவனா இருந்தேன், இங்க கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, வெறுமையா ஆக்கிட்டார். அடுத்து சொல்றா பாருங்க, என்னை சிறுமைப்படுத்தினார், சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்திட்டார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சர்டிபிகேட்ஸ நகோமி யாருக்கு கொடுக்குறா, ஆண்டவரை பத்தி ரூத்துட்டு என்ன பண்றா, சொல்றா பாருங்க. ஆனாலும் பெரிய ரொம்ப தைரியசாலிப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரூத்தை பார்த்து நம்ம சொல்லணும். ஆனாலும் ரொம்ப தைரியசாலிமா, இவ்வளோ ஆண்டவர் பத்தி சொன்னாலும் நீ தைரியமா சொல்ற, இந்த தேவன் என்னுடைய தேவன். நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேங்க, எப்படி இவ்வளவு நெகட்டிவா ஆண்டவர் குறித்து சொல்லப்பட்ட ஒரு தேவனுடைய தேவனா இருக்கணும்னு இந்த ரூத் முடிவெடுத்தாங்க தெரியுமா? வேதத்துல வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டாள். ஹல்லேலூயா, ஆமென். இங்கதான் மிக முக்கியமான ஒரு சம்பவம். இதுக்கு முன்னாடி நான் சொன்னது எல்லாமே 2ஆம் அதிகாரத்துல நடந்தது. இந்த ஆண்டவரை குறித்து இவ்வளவு நெகட்டிவான காரியங்களை நகோமி சொல்ல இந்த ரூத் இந்த ரூத் கேட்டிருந்தாலும், இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே இந்த ரூத் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டால். அது என்ன அப்படி சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னா, தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற தேவன். அல்லேலூயா, ஆமென். சந்தித்து அவளுக்கு என்ன கொடுக்கிறாரா, ஆகாரத்தை கொடுக்கிற தேவன் என்கிறத இந்த ரூத் அறிந்து வைத்திருந்தாள். பாருங்க, மோவாப் தேசத்துல எத்தனையோ கடவுள்களை அவங்க கும்பிட்டு இருக்கலாம், அவங்கள வணங்கி இருக்கலாம். ஆனா எந்த கடவுளுமே இந்த தங்களுடைய ஜனங்களை சந்தித்தது என்கிற சரித்திரத்தை ரூத் கேட்டிருக்கவே முடியாது. இவங்க சொல்றாங்க, இந்த ஜனங்கள் ஒரு விசேஷமான ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். இந்த கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஏன்னா ஜனங்க ஆண்டவரை தேடி போகல, ஆண்டவர் ஜனங்களை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. நம்ம பாடுறோம்ல, நான் தேடி போகவில்லை, அவர் என்னை தேடி வந்தான்னு நம்ம பாட்டு பாடுறோம். ஏன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவன்னா, நாம் இருக்கிற இடத்துக்கு இறங்கி நம்மை சந்திக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவள் யோசித்து பார்த்தா, நாங்க எங்க கடவுளெல்லாம் நாங்க தான் போய் தேடி போய் கும்பிடுறோம், நாங்க தான் கால்நடையா போய் நடந்து கும்பிடணும். ஆனா இவங்க ஆராதிக்கிறது வித்தியாசப்பட்டவரா இருக்கிறாரு, இவர் ஜனங்களை சந்திக்கிறவரா இருக்கிறாரு. அப்ப நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், அப்படிப்பட்ட தேவன் தான் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா, ஆமென். அந்த சந்திக்கிற தேவன் என்கிற காரியத்தை அவள் கேட்ட உடனே ஒரு காரியம் அவளுக்கு புரிய வந்திருக்கிறோம். இந்த சந்திக்கிற தேவன் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என்பதை இன்னொரு வசனத்தை நான் காண்பித்து சொல்ல விரும்புகிறேன். அதனால அவள் சொல்றா, இதுக்கு மேல நீங்க எவ்வளவு நெகட்டிவான காரியங்களை உங்க வாழ்க்கையில நடந்த அனுபவத்தின் மூலமா வச்சு நீங்க ஆண்டவர் மேல பழியப்பட்டாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள அவசியமா இல்லை. ஏன்னா எனக்கு தேவை எது என்று சொன்னால், என்னை சந்திக்கிற தேவன் எனக்கு அவசியம். அல்லேலூயா. பாருங்க, இது ரொம்ப பெரிய ஒரு தீர்மானம். பாருங்க, யாக்கோபுடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்க. வெறும் கையா அவன் எங்க போறான், தன்னுடைய தகப்பனை தாயை விட்டு வனாந்தரத்துல போகும்போது ஒரு இடத்துல கல்ல தலை சாச்சு என்ன பண்றான், படுக்கிறான். அப்ப நைட் என்ன ஆச்சு, சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்துல தேவதூதர்கள் ஏணியில ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கிறாங்க. அப்போ எழுந்து உட்கார்ந்து சொல்றான், அந்த சொப்பனத்துல ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன பண்ணுவேன், பெருமை. வாசிக்கலாமா? 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. அதுக்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததியின் பூமியின் தூளை போல் இருக்கும், நீ கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நீ போகிற இடங்களெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் உன்னை சொன்னதை செய்யறதுக்கு கைவிட மாட்டேன். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு, தீர்க்கதரிசனமா ஆண்டவர் என்ன பண்றாரு, சொல்றாரு. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க தான் யாக்கோபு, நான் தான் ஆண்டவர். நான் இப்போ இங்க இருக்கிற ஆண்டவர் அது கூட மாத்திரங்க. சரி, நான் இப்போ ஒரு தீர்க்கதரிசனம் வரம் பெற்ற ஒரு ஊழியக்காரன். நீங்க திடீர்னு நீங்க ஒரு சகோதரியை எழுப்பி நான் சொல்றேன், சிஸ்டர் உங்க கையில ஒண்ணுமே இல்லை, எனக்கு நல்லா தெரியுது, உங்க பேங்க் பேலன்ஸ் 0ல இருக்குது, ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களை வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பரம்ப செய்ய போகிறார், உங்களை பழுகி பெருக செய்ய போகிறார், உங்க சந்ததியை ஆசீர்வதிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்கிற வரைக்கும் ஆண்டவர்களை கைவிடவே மாட்டா சிஸ்டர் அப்படின்னு சொன்னா, அவங்களே பாவம் அவ்வளோ ஏக்கத்தோடு இருக்கிறவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, அந்த நிமிஷமே என் காலில் விழுந்து, ஐயா நீங்க எனக்கு இப்ப கடவுள் மாதிரி இருக்கிறீங்க ஐயா, என்ன பண்றாங்க, என்னையே ஒரு கடவுள் என்ன பண்றாங்க சொல்லிடுவாங்க. இவ்வளோ ஆசீர்வாதத்தை இந்த யாக்கோபு கொடுத்தாலும்
யாக்கோபு ஒரு கண்டிஷன் போட்டான் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு படிக்கும்போது. 20-21 வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருக்கணும், நான் போகிற வழியில் என்னை காப்பாற்றணும், உண்ண உணவு உடுக்க வஸ்திரம் எனக்கு கொடுத்து என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு என்னென்ன பண்ணணுமா? இவருக்கு ஆண்டவர் கூடவே வரணுமா, இவருக்கு ட்ரெஸ் கொடுக்கணுமா, சாப்பாடு கொடுக்கணுமா, திரும்பி அவங்க வீட்டுக்கே என்ன பண்ணணுமா, சுகத்தோடு சமாதானத்தோடு அனுப்பி வரணும். இதெல்லாம் நடந்தாதான் நான் என்ன பண்ணுவேன், நீர் என்னுடைய தேவனா இருக்க முடியும். பாருங்க, இப்படி கண்டிஷன் போட்டு இவர் என் தேவனா இருக்கிறதுக்கு இவ்வளோ கண்டிஷன் போடுகிற ஜனங்கள் மத்தியில இந்த ரூத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவள் இப்படிப்பட்ட கண்டிஷன்லாம் எதுவும் போட்ட மாதிரி தெரியல. இன்னும் சொல்ல போனா எவ்வளோ நெகட்டிவான காரியங்கள் நகோமி சொல்றா. இதன் மத்தியிலும் ஒன்றை அவள் கண்டுபிடித்தா, இந்த தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, ஜனங்களை சந்திக்கிற தேவன்றதை நீங்க சாதாரணமா புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு முறை நாயினூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு விதவை தன்னுடைய மகன் மரித்து போன பிற்பாடு அந்த மகனை பாடையில தூக்கிட்டு நடந்து வராங்க. அப்ப ஆண்டவர் அந்த வழியா போகும்போது அந்த பாடையை தொட்டு அந்த மகனை, மரித்து போன மகனை உயிரோடு என்ன பண்றாரு, எடுப்புறார். அப்போ அந்த அற்புதம் நடந்த உடனே கூட இருந்த ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்க? லூக்கா 1ஆம் அதிகாரம் 79ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, நம்முடைய கால்களை 74ஆம் வசனம், லூக்கா 1:74. லூக்கா 7ஆம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், லூக்கா 7:16. எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்று தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, நம்முடைய தேவன் நம்மை சந்திக்கிறவர் என்கிற அறிவு நமக்கு இருக்கணும். இங்க என்ன நடந்தது? மரித்து போன ஒரு மகனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பின போது ஜனங்கள் சொல்றாங்க, தேவன் ஜனங்களை என்ன பண்ணாரா, சந்தித்தா. ஹல்லேலூயா. ஆமென். இதை யார் கண்டுபிடிச்சானா? ரூத் கண்டுபிடிச்சா. இப்ப ரூத் கிட்டத்தட்ட இந்த நாயினூர் விதவையுடைய கதை தான் ரூத்துடைய கதை. எல்லாமே என்ன ஆயிடுச்சு, இழந்து போயிட்டான். என்ன இழந்து போனா? தன்னுடைய கணவனை இழந்து போனா, தன்னுடைய நம்பிக்கை இழந்து போனா. அட்லீஸ்ட் ஒரு பையன் இருந்தாவாச்சு நான் நம்பிக்கை இருக்கும், சரி இந்த பையன் வளர்ந்து நம்மளை காப்பாற்றுவான். அதுவும் இல்லை, ஒரு தனி எல்லாமே மரித்து போன நிலைமை. இந்த மரித்து போன நிலைமையில தேவன் ஜனங்களை சந்தித்தார் என்று கேள்விப்பட்ட உடனே ஒரு நம்பிக்கை அவளுக்குள்ள உருவாகி இருக்கும். இந்த சந்திக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னா, என்ன காரியம் மரித்து போயிருந்தாலும் அவருடைய சந்திப்பு இருக்கிற இடத்துல அங்க செத்து போன எல்லா காரியங்களையும் கர்த்தர் மீண்டும் உயிரோடு கூட எழுப்புவார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப சொல்றா, இந்த தேவன் என்னுடைய தேவன். எந்த தேவன்? என் ஜனங்களை சந்தித்து அவருடைய வாழ்க்கையில மரித்து போன காரியங்களை மீண்டும் உயிரோடு கூட எழுப்புகிற தேவன் தான் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. ஆமென். அது இன்றைக்கு அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் முதல்ல நான் சொன்னேன், நீங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்யலாருங்க. ரெண்டாவது, மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். என்ன நம்பிக்கை அப்படின்னா, நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னா, ஜனங்களை சந்திக்கிறவன். இன்னைக்கு என் வாழ்க்கையில எல்லாமே மரித்து போயிருக்கலாம், என் நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம், இதுக்கு மேல எனக்கு ஒரு வாழ்வு இல்லை, இதுக்கு மேல எனக்கு ஒரு ஹோப் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்க வந்திருக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை மறக்காதீங்க, ஆண்டவர் ஒருவரை சந்திப்பார் என்று சொன்னால் அவங்க வாழ்க்கையில எது மரித்து இருந்தாலும் அதை மீண்டும் உயிரோடு கூட கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, போன வாரத்துல அம்மா மாரிமுத்து அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி சிஸ்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நிறைய இடங்கள்ல வந்து இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியா சொல்றதுன்னா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உண்மையாகவே இந்த அருமையான சகோதரருடைய வாழ்க்கையில் நடந்தது ஒரு மருத்துவத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா அங்க ராபின் அண்ணா வந்து அவங்க அந்த டாக்டர்ஸில் கொஞ்சம் லிங்க் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற அந்த டாக்டர்கிட்ட போய் சந்தித்து அவங்கள்ட்ட பேசிட்டு அங்கே இருக்கிற ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு அந்த என்ன சொன்னாங்க, அவங்களே ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, நிச்சயமாக நான் என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, இவங்க 4 நாள் செத்து போயிட்டு 4வது நாள் மீண்டும் உயிரோடு வந்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ரத்த கசிவு ஒரு 4 லேயர் கீழே வந்துருச்சு. முதல் லேயரில் ரத்தம் கசிஞ்சாலே டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ண தயங்குவாங்களாம். இங்கே 4வது லேயரில் ரத்தம் வந்திருக்கு. அப்போ இப்படிப்பட்டவங்க உயிர் பிழைக்கிறதே கஷ்டம். ஆனால் பாருங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற தேவன், மரித்து போனவைகளை மீண்டும் உயிரோடு கூட எழுப்புகிற தேவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் என்னுடைய தேவன் என்கிற ஒரு உறுதியை அவள் எடுத்தாள். ஹல்லேலூயா.
ஆமாம், இன்றைக்கு நமக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கணும். என் வாழ்க்கையில் எவ்வளவு அடிமட்டத்துக்கு நான் போனாலும் இதுக்கு மேலே வழியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை இழப்பினுடைய வாட்டத்துக்கு நம்ம போனாலும் நம்ம ஒரு காலத்தை விசுவாசிக்கணும். நான் எவ்வளவு கீழே போனாலும் கர்த்தர் அந்த இடத்துல இருந்து மீண்டும் என்னை துளிர்த்தி எழும்ப செய்வார். அல்லேலூயா. எதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோமோ அதுல கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை செய்ய இந்த சந்திக்கிற தேவனுக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. அவன் அதுக்கு ஆண்டவருக்கு வயசு ஒரு பொருட்டு இல்லை பாருங்க. ஆபிரகாம் சாருடைய வாழ்க்கையை குறித்து வாசிக்கிறோம். அவங்க சரீரம் செத்து போயிடுச்சு, கர்ப்பம் செத்து போயிடுச்சு. செத்து போன இடத்துல 100 வயசானா என்ன, கர்த்தர் அந்த இடத்துல அவங்க வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை சந்திக்கிறவர் என்கிற அறிவு நமக்கு இருக்கும் என்று சொன்னால், ரூத்தை போல நமக்கு கர்த்தர் அந்த அறிவை கொடுப்பார் என்று சொன்னால், நமக்கும் தேவனுடைய கரங்கள்ல தயவு கிடைத்து கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ண ஒரு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எதை இழந்தாலும் நம்முடைய நம்பிக்கை என்ன பண்ணக்கூடாது, இழக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் மரித்து போயிருக்கோ, இவ்வளவுதான், இந்த டைம் ஆயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு, இந்த டைம்ல இந்த ஏஜ்ல இந்த ஆஸ்வாதம்லாம் என் வாழ்க்கையில இருந்து இருக்கணும், நான் ஏஜ்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. எல்லா ஏஜ்லயும் கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை உண்டு பண்ண அவருக்கு ஒரு தடையே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசி என்னென்ன காரியங்களும் உங்க வாழ்க்கையில மரித்து போயிருக்கோ நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை சந்திக்கிற தேவன், உங்களுடைய ஜனங்களை சந்திக்கிற தேவன். நீர் பழைய ஏற்பாட்டு காலத்துல, வேதாகம காலத்துல உங்களுடைய ஜனங்களை சந்தித்து மரித்து போனவைகளை உயிரோடு எழுப்ப முடியும் என்று சொன்னால், என் வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் உயிரோடு எழுப்ப உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆமென். அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அனுக்கிரகத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. முதல் 2 காரியங்களை சொல்லி, அடுத்த 2 காரியங்களை நான் வெறும் குறிப்பை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 3ஆவதாக இந்த ரூத்துடைய வாழ்க்கையில இருந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ரூத் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறோம். அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று. பாருங்க, காலம் துவங்கி இதுவரைக்கும் இங்கே அவள் இருக்கிறாள், வேலை செய்து கொண்டிருக்கிறாள். 3ஆவது, தேவனுடைய கரத்துல இந்த ரூத் அனுக்கிரகம் பெற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ரூத் சுறுசுறுப்புள்ளவளாய் இருந்தாள். அல்லேலூயா. ரூத் எப்படி இருந்தாலும் சுறுசுறுப்புள்ளவளாய் இருந்தாள். வசனம் சொல்லுது, நீதிமொழி 22:29, தன் வேளையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இந்த ரூத் பாருங்க, தேவன் நம்முடைய பிரயாசங்களை அனுபவிக்க செய்வது தேவனுடைய அனுக்கிரகம் நம்ம வாசிச்சோம். ஆனா இந்த அனுக்கிரகம் நம்ம வாழ்க்கையில செயல்படணும், முதலாவது நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? பிரயாசம் இருக்கணும். நம்ம எந்த இடத்துலயுமே பிரயாசப்படாம தேவன் அனுக்கிரகம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறது அது ஒரு தவறான காரியம். பாருங்க, நம்ம சுறுசுறுப்புள்ளவர்களாய் நம்முடைய பிரயாசத்தை போடுகிற வேலையில தேவன் அதிலே தம்முடைய அனுக்கிரகத்தை என்ன பண்றாரு? கட்டளை இடுகிறார். இந்த ரூத் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்ல போனா இப்படி நடந்திருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரூத் நகோமியை பார்த்து சொல்லியிருக்கலாம், இந்த இந்த இடம் எனக்கு ரொம்ப புதுசு, பெத்லகேம் எனக்கு புதுசு, நீங்க ஆல்ரெடி இங்க இருந்திருக்கிறீங்களே, கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லாரையும் உங்களுக்கு தெரியும், நான் வேணா ரெஸ்ட் எடுக்கிறேன், வீட்டு வேலைங்களை செஞ்சிட்டு இருக்கிறேன், நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, கதிரை பொறுக்கிட்டு வாங்க, உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, நீங்க எல்லாத்தையும் இழந்திருக்கீங்க, ஒருவேளை பாவம் நம்ம நகோமி எவ்வளோ ஒரு காலத்தில் எப்படி இருந்தால் இப்போ இப்படி ஆயிட்டாலும் சொல்லி ஒருவேளை உங்கள் மேலே பாவம் புண்ணியம் பார்த்து ஏதாச்சும் கொடுப்பாங்க, அதனால் நீங்கள் போய் வேலை செஞ்சுட்டு வாங்கன்னு ரூத் வீட்டில் இருந்திருக்கலாம். அதுதான் சட்டப்படி யாராக இருந்தாலும் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா எனக்கு இங்கே யாரையும் தெரியாது, நான் பாட்டு யாராவது வீட்டில் போயிட்டு ஏதாவது தவறாக காலிங் பெல் அடித்து அவங்க என் மேலே கோவப்பட்டு என்னை துரத்தி விட்டு இந்த பிரச்சனையே வேணாம் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி நகோமி என்ன பண்ணியிருக்கலாம், அனுப்பியிருக்கலாம். ஆனால் பாரு, இந்த ரூத் அப்படிப்பட்டவளா இல்லை, தனக்கு தெரியாத இடமா இருந்தாலும் அவள் போய் சுறுசுறுப்போடு கூட அந்த இடத்துல வேலை செய்தாள். ஹல்லேலூயா. அந்த பிரயாசத்தை கர்த்தர் பார்த்தால் கர்த்தர் அதுக்கேற்ற அனுக்கிரகத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். 4ஆவதாக பாருங்க, ரூத் எப்படிப்பட்டவளா இருந்தாள் என்று சொன்னால், ரூத் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள், அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தால் தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். 4ஆவது குறிப்பு, ரூத் எப்படிப்பட்டவளா இருந்தால்? கொடுக்கிறவளாய் இருந்தாள். ஹல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கு நம்ம கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட கொடுக்கிறவர்களை தேவன் விரும்புகிறார் என்று சொன்னால், விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தாராளமாய் உற்சாகத்தோடு கொடுக்கிறவனிடத்தில் தேவன் எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். மக்கதோனியா சபையை குறித்து பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்றாரு, 8ஆம் அதிகாரம்
1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனத்தை சொல்லுகிறார். மக்கதோனியா நாட்டு சபையார் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் மக்கதோனியா சபையார் கொடுத்தார்கள். 2 கொரிந்தியர் 8:2 வாசிக்கிறோம். இவங்க மக்கதோனியா சபைன்றது ரொம்ப பணக்கார சபை கிடையாது. அவங்க மிகுந்த உபத்திரவமுடையவர்கள், தரித்திரமுடையவர்கள். ஆனாலும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்துல மிகுந்த உதாரத்துவமா என்ன பண்ணாங்களாம்? கொடுத்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். ரூத்தை போல நம்ம கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? ஒரு சபைக்கு ஒரு பிரதர் போயிருக்கும் போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, முன்னாடியே எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி 60 ரூபா ஒரு கையில் இருந்திருக்குது. அவர் என்ன யோசிச்சாரு, சரி சர்ச்சுக்கு போகிறோம், 10 ரூபாவை காணிக்கையில் போட்டுட்டு 50 ரூபாவை சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். சர்ச்சு முடிஞ்சு போகும்போது ஒரு ஹோட்டலில் 50 ரூபாய்க்கு என்ன பண்ணிட்டு போகலாம், சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறார். அவர் ஒரு ஐடியா பண்ணார். என்ன பண்ணாருன்னா, இந்த 10 ரூபாவை பேண்ட்டில் ரைட் ஹேண்ட் சைட் பாக்கெட்டில் என்ன பண்ணிடலாம், வச்சுக்கலாம். 50 ரூபாவை பேண்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாக்கெட்டில் என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரைட் ஹேண்ட் சைடில் 10 ரூபா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 50 ரூபா. 10 ரூபா யாருக்கு? ஆண்டவருக்கு. 50 ரூபா சாப்பாட்டுக்கு. சரின்னு சொல்லி சர்ச்சில் உட்காந்தாரு. காணிக்க போட போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அந்த சர்ச்சில் இந்த மாதிரி பாக்ஸ் கிடையாது. அந்த பை ஒவ்வொரு ரோவாக வரும். பையில் என்ன பண்ணணும், காணிக்கையை போடணும். இப்போ பாஸ்டர் ஜோம் பண்ணுறா, இப்போ நம்ம போட போகிற காணிக்கைக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஜோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிருந்தாருன்னா, இங்கே தானே வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, இங்கேருந்து பொறுமையாக நம்மக்கிட்ட வரும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் ரொம்ப ஊக்கமாக ஜோம் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஜோமில் தூங்கிட்டே இருந்திருக்கிறார். தூக்கமே வந்துட்டு இருக்கு, லைட்டாக அசந்துட்டு இருக்காரு. அவர் ஆமேன்னொடனே டக்குன்னு மூலி போயிடுச்சு. என்ன பண்ணாரு, மூலிப்பு வந்தவுடனே அவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு. கண்ணை திறந்து பார்த்தா அவர் முன்னாடி ஒரே அதிர்ச்சியாக என்ன அப்படி சொன்னால், காணிக்க பை அவருக்கு முன்னாடி என்ன பண்ணுது இருக்குது. ஏன்னா பார்த்தா 2 ரோக்கு ஒருத்தர் ஒரு வாலண்டியர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வச்சிருக்காங்க. அவருக்கு தெரியல. சார் கண்ணு திறந்து பார்த்த உடனே முன்னாடி அந்த காணிக்க அந்த பையை பார்த்த உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சு, டென்ஷன் ஆயிடுச்சு. கொஞ்சம் இதோ என்னடா இது, டக்குன்னு நம்ம கீழே அடுத்து பாஸ் பண்ணுமே அப்படின்ற பதட்டத்தில் என்ன பண்ணிட்டாரு, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற 10 ரூபா போடுறதுக்கு பதிலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 50 ரூபா என்ன பண்ணிட்டாரு, போடும் போது தான் பார்க்குறோம், ஐயோ 50 ரூபா போடுறோமே அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே விழுந்துச்சு. திரும்பவும் என்ன பண்ண முடியாது, கேட்டு ஒரே சோகம் இருக்கு. ஐயோ நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, ரொம்ப கஷ்டப்படாரு. பாருங்க, இப்படியும் சிலர் கொடுக்குறவங்க என்ன பண்றாங்க, சபையில இருக்கிறாங்க. ஆனா இந்த மக்கதோனியா சபையார் எப்படிப்பட்டவங்கன்னா, ரொம்ப பணக்காரங்கள்ல, அவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்ததில்ல, தரித்திரமுடையவர்கள். அந்த சர்ச்சே அப்ப இப்படி சொல்ல விரும்புறேன், மக்கதோனியா சபைனா என்ன சபை, தரித்திரம் பிடிச்ச சபை. அந்த சபையில போய் என் காணிக்கை எதிர்பார்க்க முடியுமா? ஆனா அவங்க தான் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா, உதார்த்தமா கர்த்தருக்கு கொடுக்கிறவளா இருந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த ரூத் கொடுக்கிறவளா இருந்தால் கர்த்தர் அவங்களுக்கு தம்முடைய அனுக்கிரகத்தை காண்பித்தார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே இன்றைக்கு இந்த ரூத்துடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கணும். முதலாவது நான் சொன்னேன், ரூத் நன்மை செய்கிறவளாய் இருந்தால். கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம், நம்மை பகைக்கிறவர்களுக்கு நம்ம நன்மை செய்வோம். 2வது, ரூத் எப்படிப்பட்டவளா இருந்தான்னா, தன்னை சந்திக்கிற தேவன் மரித்தோரிலிருந்தும் மீண்டும் ஒரு புதிய துவக்கத்தை உண்டு பண்ணக்கூடியவர் என்பதை அறிந்து அவள் சொன்னால், என்னுடைய தேவன் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவள் அறிக்கை தெரிந்தெடுத்தாள். 3வதாக ரூத் சுறுசுறுப்புள்ளவளாக இருந்தால். 4வதாக ரூத் கொடுக்கிறவளாக இருந்தால். இன்றைக்கு இந்த 4 அனுபவங்களும் நம்முடைய அனுபவங்களாக நம்ம மாற்றும் போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கும் தம்முடைய அனுக்கிரகத்தை அவர் கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவரே, உம்முடைய அனுக்கிரகம் என்னுடைய வாழ்க்கையில தேவை என்று சொல்லி நம்ம கேட்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளுக்கு நம்ம அர்ப்பணித்தவர்களாய் எல்லா இடங்களை கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நம்முடைய தேவன் நம்மை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே இந்த காலவேளை ஆண்டவரே எங்களை சந்திங்க அப்பான்னு கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே மரித்து போன காரியங்கள் இந்த நாளிலே மறுபடியும் மீண்டும் கர்த்தாவே உயிரோடு எழும்பட்ட ஆண்டவரே, இது முடிவு பெற்று விட்டது, இதுக்கு மேல இது நடக்காது என்று சொல்லி என்னென்ன காரியங்களை குறித்தெல்லாம் நாங்கள் நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறோமோ அந்த காரியங்களை கர்த்தாவே புதிய துவக்கத்தை இந்த நாளை உண்டு பண்ண போதுமானவராய் இருக்கிறபடினாலே அந்த தேவன் எங்களுடைய தேவன் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறபடினாலே எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தை, ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் எங்களை ஆசீர்வாதத்தை எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
நன்றி அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா. இந்த காலவெல்ல நம்ம அர்ப்பணிக்கலாம். நம்ம ஒருவேளை நன்மை செய்ய நமக்கு திராணி இருந்தோம், அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்திருப்போம் என்று சொன்னால் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இன்றையிலிருந்து என்னால் முடிந்த நன்மையை நான் செய்ய தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரே, எல்லா சூழலும் நீர் என்னை சந்திக்கிற தேவன் என்பதை நான் ஒருபோதும் மறந்து விட மாட்டேன். நான் சுறுசுறுப்புள்ளவனாய் இருப்பேன். நான் கொடுக்கிறவனாய், தாராளமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவனாய் இருப்பேன். இந்த காலவில் ஆண்டவரே, இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில அதை நிறைவேறட்டும். உங்களுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ள நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலவேளைக்காக வந்து காலவேளை மீண்டும் ஒரு விஷயம் சமூகத்தில் கொண்டு வந்து கதவை ஆராதிக்க உடைய வார்த்தைகளை கேட்க நீர் கொடுத்த நல்ல ஸ்லாகத்துக்கு ஆண்டு செலுத்துகிறோம். நீர் கத்தாவே அன்றைக்கு ரூத்துக்கு அனுக்கிரகம் பண்ணினது போல இந்த காலவேளை இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய அனுக்கிரகம் இறங்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கதாவுடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க கதாவுடைய வாழ்க்கையில் உடைய அனுக்கிரகம் கடந்து வரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இவருடைய பிரயாசங்களில் கத்தாவை மகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் உடைய அனுக்கிரகத்தை இவளை கட்டளையிடுவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ரூத்துடைய வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொண்ட அத்தனை பாடங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. நீர் அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற மாட்டேன். விசேஷமாக தூரதேசத்தில் ஊழியத்துக்காக கடந்து போய் ஊழியக்காரமானுடையும் மகனையும் அந்த ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஊழிய வாசலை திறந்து கொடுங்க. ஏற்ற வேளையில சுகபத்தத்தோடு எங்க மத்தியில கொண்டு வந்து சேருங்கப்பா. நீர் அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்யலாம், பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். மாலை நடக்கிற ஆராதனை ஆசிர்வதிக்கும். அதில் நாங்கள் எல்லாம் உற்சாகமாய் கலந்து கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க. இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு போக்குவரத்துல கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். ஒவ்வொரு கத்தாவே, நீரே கத்தாவே, இந்த வாரம் முழுவதும் நடக்கிற எல்லா ஊழியங்களும் கலந்து கொள்ள வேண்டிய அனுக்கிரகத்தை ஒவ்வொரு கட்டளையிடுங்க. நீர் அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை சேர்ந்து காலவேளை யாரெல்லாம் தேவைகளோடு கூட வந்திருக்காங்களோ தேவைகளை சந்திங்க. பலவீனமா இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்கள்லாம் மாற்றி பலப்படுத்துங்க. ஆண்டவரே, குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும் என்று சொல்ல நான் ஜெபிக்கிறேன். இந்த வாரத்தில் உடைய பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ள ரட்சிப்பு கடந்து வரட்டும் என்று சொல்ல நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாவற்றையும் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.